டேக் ரெஸ்ட். அவ்வளதான் ஒரே வார்த்தை. இந்த மாசம் வேற எதுவும் உங்களுக்கு பெருசாலாம் சொல்றதுக்கே இல்ல. எல்லாத்துலயுமே டேக் ரெஸ்ட். இன்வெஸ்ட்மெண்ட்ல டேக் ரெஸ்ட். முதலீடுல டேக் ரெஸ்ட். ஹெல்த்ல டேக் ரெஸ்ட். எல்லாத்துலயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. 12ஆம் இடத்துல யூசுவலி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய பிளானட்ன்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஒண்ணு குரு, ஒண்ணு வந்து செவ்வாய். ஆனா அவர் தான் உங்களுக்கு நீச்சமும் ஆவார் அந்த இடத்துல. சரி அந்த கதையில விட்டுறலாம். செவ்வாயும், குருவும் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட். ஓகே. அந்த செவ்வாய் 2ஆம் வீட்ல தான் அமர்ந்திருக்கிறார் என்பது ஒரு பக்கம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கைய குடுக்கும். ஆனா, அந்த கண்ணு கெட்டுது, கைக்கு கிடைக்க மாட்டேதேன்ற அங்காயிப்ப குடுக்கக்கூடிய அமைப்புல இந்த தடவ செவ்வாய் என்ன பண்றாருன்னா, கேதுவோட சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். இப்போ கடகராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாமே விஷுவலா தெரியுது. ஆனா, கைக்கு வந்த பாடு இல்லையேன்ற மாரியான ஒரு சின்ன கவலை மேலோங்கக்கூடிய அமைப்பாக இந்த ஜூலை மாதம் என்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. அவ்வளதான்.